ஓகே. ஸோ இந்த 2 கெனான்ஸ் தான் ஃப்ரண்ட் லைனர். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் லைனர்ஸுக்கு வந்து சோல்ஜர்ஸோட இதை தான் அனுப்பி வைப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு. இதெல்லாம் இவ்வளோ க்ளோஸில் நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. லவ்லி. ஸோ இதோட மாடல் அண்டு எப்போ யூஸ் பண்ணாங்க, எந்த பிளேஸில் யூஸ் பண்ணாங்க, எல்லா டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. அது ரொம்ப கோத்ரூ பண்ணோன்னா நான் அப்புறமேல் தனியாக பார்த்துக்கிறேன். ஸோ இது வந்து 76 mm ஷெல் யூஸ் பண்ணுற கொஞ்சம் பெரிய கேனானு. இது சின்ன கேனான் 57 mm புல்லட்டு. அது நம்ம ஷெல்லுன்னு சொல்லுவோம் நார்மலாக, அந்த யூஸ் பண்ணுற ஒரு கேனான் இது. இது நினச்சிக்காதீங்க, அப்பப்போ கொஞ்சம் ஹிந்திலையும் பேசிக்கிறேன். दोस्तों नमस्कार. तो आखिरी में हम आ गया जर्मनी पे. बस वर्ल्ड वॉर 2 का थोड़ा एक म्यूज़ियम देखने आया था. तो अंदर म्यूज़ियम के अंदर हमको अलाउड नहीं कैमरा, लेकिन बाहर अलाउड है. तो देख लेते हैं. यहाँ पे जो कैनन है 57 mm शेल यूज़ करने वाला है. यहाँ पे 76 mm का बुलेट यूज़ करने वाला कैनन है. आगे हम जाएंगे. थोड़ा सा बड़ा है, फुल डिटेल्स है यहाँ पे अच्छे से दीवार में लिखा हुआ है, लेकिन पढ़ने के लिए टाइम नहीं, हमें काफ़ी जगह जाना होगा. तो லெட் மீ கண்டினியூ இன் தமிழ். இங்கே ஸோ அந்த கேனானுக்கு அப்புறம் தேர்ட் ஒன்று. இந்த கேனான் பார்த்தீங்கன்னா 122 mm யூஸ் பண்ணுறது. 1938 யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேனானு. பா எதுக்கு நின்று நெஞ்சில் சொல்லுங்க. இதை பார்க்குறதே பயமாக இருக்குது. நம்மளோட எப்படி சொல்கிறது, நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸு நம்ம வந்து கார்கில் வார் நடந்தப்போல்லாம் எப்படி இதுக்கு எதுக்கு போய் நின்றுருப்பாங்க. பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது 122 mm போர் உள்ள கேனான். ஆக்சுவலாக 120 mm இந்த போர் சைஸ். ஆக்சுவலாக போர் சைஸு ப்ளஸ் அதுக்குள்ளேருந்து பாஸ் ஆகிற புல்லட் சைஸு, இதுதான் போரு. இந்த போரோட இன்டர்னல் டயாமீட்டர் தான் 122 mm. ஸோ ரீகாயிலிங் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு கீழே சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கு, அதாவது எக்ஸாஸ்ட் ஸ்மோக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு உள்ள அந்த இது பேரல் கொடுத்துருக்காங்க. பேரல் இதுதான் மெயின் பேரல். ஆக்சுவலாக 120 mm புல்லட் பாஸ் ஆகிற பேரல். லவ்லி, அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. லைவ் போட தெரியல, பேச தெரியல நினச்சிக்காதீங்க. ஸோ இதுதான் ஃபுல்லாக அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக லான்ச் பண்ணுறதுக்குன்னு உள்ள மிசைல் லான்ச்சர் மாதிரி இருக்குது. நான் ஐம் நாட் ஷோர், ஏன்னா இது பார்க்குறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்குறப்ப மிசைல் லான்ச்சர் மாதிரி தான் இருக்குது. அந்த டைமில் கூட மிசைல் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு வார் 2 டைம்லலாம் மிசைல் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தெரியல. பட் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அடுத்து இதை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல, ஏன்னா இங்கே மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, இங்கிலீஷில் கூட டீட்டெயில் இருக்குது. மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர் தான் BM-13. ஸோ BM-13 பற்றி டெஃபினட்டாக நான் ஃபுல் வீடியோ போடுறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம இப்போ கூட இது 4 வீல் டிரைவ். ஆக்சுவலாக எனக்கு வந்து இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆக்சல் டிஃபரன்ஷியல் பாருங்கள், 4 வீல் டிரைவ். ஆக்சுவலாக ரியர் 4 வீல். ஓகே, ஓ காட், பின்னாடி 2 க்ரௌன் இருக்குது ஆக்சுவலாக, க்ரௌன் ஹவுஸா. ஸோ 6 வீல் டிரைவ் கம்ப்ளீட்டாக அந்த 6 வீலுமே டிரைவ் ஆகும். 6 வீல் டிரைவ் தான். அமேசிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்றைக்கி கூட 6 வீல் டிரைவ் இருக்கான்னு தெரியல. மோஸ்ட்லி வந்து 4 வீல் டிரைவ் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஆனால் இருக்கிற எல்லா ஆக்சல்ஸுக்கும் வந்து டிரைவ் ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அமேசிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வருவோம், த மேஜர் திங். இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் பாருங்க. இது வந்து டரட் ஹெட் கிடையாது. இந்த டேங்க் வந்து டரட் ஹெட் மாடல் கிடையாது. இதுக்கு வந்து எனிமியை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்டையராகவே நீங்கள் டேங்கை திருப்ப வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா டரட் ஹெட் கிடையாது. டரட் ஹெட்டாக இருந்ததுன்னா ஜஸ்ட் டேங்க் இதே பொசிஷனில் இருக்கும், ஹெட் மட்டும் ரொட்டேட் ஆகும். அதாவது இந்த போரோட சேர்த்து ஹெட் மட்டும் ரொட்டேட் ஆகும். எனிமியை வந்து நின்ன இடத்துலேருந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக், ரைட் டு லெஃப்ட் எல்லாமே பாயிண்ட் அவுட் பண்ணலாம். பட் அந்த டைமில், அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா டரட் ஹெட் கிடையாது. ஸோ என்டையராகவே டேங்க் வந்து ரொட்டேட் பண்ணணும். இப்போ ரைட் சைடில் எனிமி இருந்தால் அப்படின்னா ரைட் சைடில் என்டையராகவே 45 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். சாரி, 90 டிகிரி, கம்ப்ளீட் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். 45 டிகிரி, சாரி 180, எக்ஸாக்ட்லி 90 டிகிரி கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணணும். லெஃப்ட்டில் அதே அப்படி ரைட் சைட்லேருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கப்ப பின்னாடி அட்டாக் பண்ணாங்கன்னா 180 டிகிரி டர்ன் லெஃப்ட் இல்லைன்னா டர்ன் ரைட்டு கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணணும். டரட் ஹெட் கிடையாது. இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ்டான இது இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல் திங், இந்த போர் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. இந்த போர் வந்து ஸ்பைரல் போர். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரலாக இருக்கும். அந்த ஸ்பைரல் போர் எதுக்குன்னா, புல்லட் பாஸ் ஆகிறத வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் வந்து ரொட்டேட் பண்ணிவிடும். அப்படியே அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு புல்லட் பாஸ் ஆச்சுன்னா அதோட வெலாசிட்டி எல்லாமே மாறும். புல்லட் வந்து லாங் ரேஞ்ச் போகாது.
ஷார்ட் ரேஞ்சிலே விழுந்துடும். ஏன்னா ஸ்ட்ரைட் மூமெண்ட்டில் இருக்கிறப்ப வந்து ஏர் ப்ரெஷர் வந்து பெனட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் இந்த போரில் ஒரு பியூட்டி என்னென்னா வந்து இந்த மாடல் டேங்க் வந்து இதோட மாடல் வந்து ஓகே செல்ஃப் ப்ரொப்பல்டு கன் கேரேஜ் SU100. ஓகே ரேஞ்ச் வந்து 15,400 மீட்டர், அதாவது நியர்பை 15.15 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஃபயரிங் ரேஞ்சு 15 கிலோமீட்டர் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஸ்பீடு இதோட பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் இதை வந்து ஓட்ட முடியும். அதாவது இதோட ரன்னிங் ஸ்பீடு, என்டையர் மிஷினோட ரன்னிங் ஸ்பீடு. அப்புறம் வாட் எல்ஸ், வெயிட் வந்து இது காட் இது மட்டுமே 32 டன்னு, 32 டன்னு இந்த என்டையர் யூனிட்டு வித்தவுட் ஷெல்ஸ். அது லோடு, அதை தனியாக வேறு லோட் பண்ணணும். ஷெல் வந்து அவங்க எவ்வளோ யூனிட் தேவை அதுக்கேற்ற மாதிரி லோட் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த இருக்கிறது வந்து ஃபியூல் டேங்க் அண்ட் ஆல். என்ஜின் யூனிட் வந்து பேக் சைடில் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ட்ரூப் இருப்பாங்க. ஐ திங்க் இது வந்து 4 பேர் இல்லைன்னா 2 பேர் உள்ளதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சின்ன டோர் இருக்கு இல்லையா, இந்த சின்ன டோரில் தான் ஆப்ரேட்டர் இருப்பார், அதாவது மூவ் பண்ணுறவர். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷெல்லு லோட் பண்ணுறவர் இருப்பார். இதோட சைஸ் என்னென்னா 100 மில்லிமீட்டர் புல்லட். ஆக்சுவலாக 100 மில்லிமீட்டர் ஷெல்ஸ், ஆக்சுவலாக பாசார ஷெல்ஸு. ஸ்பைரல் பேரன்றதுனால அவ்வளோ ரேஞ்ச் இருக்குது. லவ்லி, இட்ஸ் அமேசிங். இதை தொட்டு பார்த்துக்கிறேன், தெரியாதனமாக புல்லட் வந்துடக்கூடாது. ஓகே, தென் வி கோ ஃபார் அ கிராண்ட் ஒன். அதை விட இது நம்ம தலைவர் கொஞ்சம் பெருசு. இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சின்னது. ஆக்சுவலாக ரேஞ்ச் ரொம்ப கம்மி, 6.2 கிலோமீட்டர் தான் போகும். ஃபயரிங் ரேஞ்சு, புல்லட் ரேஞ்ச் வந்து 6.2 கிலோமீட்டர் தான் போகும். 6 கிலோமீட்டர் 200 மீட்டர் போகும். அப்புறம் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, மேக்ஸிமம் ஸ்பீடை 37 கிலோமீட்டர் தான். தலைவனாச்சும் 50 கிலோமீட்டர் ஸ்பீட் பவர் ஹவரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தான். பட் இவரை பாருங்கள், இவர் வந்து ISU-152, SU-100 கூட ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தது ரேஞ்சு. ஆனால் இது பார்க்க ஜெய்ஜான்டிக்காக இருந்தாலும் போர்லாம் பார்க்குறதே கொஞ்சம் மிரட்டலாக இருக்குது. இதுவும் ஸ்பைரல் போர் தான் ஆக்சுவலாக. பிரச்சனை என்னென்னா, இதோட ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது வந்து 1,500 and 1,500 and something. I'm sorry 15,400 மீட்டர்ஸ். ஓகே, அது வந்து ரேஞ்ச் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் இது உருவத்தில் பார்க்க கொஞ்சம் மிரட்டலாக இருந்தாலும் இதோட ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எனிமி ரீஜன் கிட்ட நெருங்கி போய் தான் அடிக்க முடியும். ஏன்னா மேக்ஸிமம் 6 கிலோமீட்டர் க்ளோஸில் தான் போய் அடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் எனக்கு சரியாக தெரில. ஸோ இதோட பேர் வந்து ISU-152. இதை பற்றி நான் டீட்டெயிலாக போய் பார்க்குறேன். எனக்கு நிறைய டைம் கிடைக்கிறது இல்லைன்னா நான் ஒரு ப்ரீஃப் வீடியோ போடுவேன். சேம் திங், அதில் ஃபியூல் டேங்க் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ட்ராக்ஷன் கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த ட்ராக்ஷனு இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ட்ராக்ஷன் ஸ்பேர் பார்ட்ஸு. ட்ராக்ஷன் எப்போயா டக்குன்னு கட் ஆகிடுச்சுன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து 1 2 3 4 5 6 பீஸ் ட்ராக்ஷன் வச்சுருக்காங்க. பின்னாடி எப்படி இருக்குன்னு தெரியல, மேபி நம்ம பேக் சைடு அப்படி திரும்பி வரப்போ பார்க்கலாம். ஸோ அதில் ஒரு இஷ்யூஸ் இருக்குது. ட்ராக்ஷன் கட் ஆகிடுச்சு, சப்போஸ் எதனா அட்டாக் நடந்துருச்சு, எதனா கீழே மைன்ஸ் வச்சுருந்தாங்க, கீழே மைன்ஸ் வச்சு வெடித்தா டேங்க் ஃபுல்லாக ஆர்மர்டு தான், ஆனால் ட்ராக்ஷன் அவுட் ஆகிடும். ஸோ அந்த நேரத்தில் எமர்ஜென்சியாக டக்குன்னு எடுத்து லாக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருங்க. இதில் ஒரு அழகான விஷயம் என்னென்னா, போல்ட் நட் கிடையாது. ட்ராக்ஷன் கட் ஆகிடுச்சுன்னா எடுத்து ஜஸ்ட் ஒரே ஒரு ஷாஃப்ட் மட்டும் எடுத்து போட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ஷாஃப்ட் மட்டும் எடுத்தால் போட்டு போதும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரெக்கவர் பண்ணிடலாம். இதில் இதுலேயும் பார்க்குறப்ப எனக்கு போல்ட் நட்டு கிடையாது, டேரெக்டாக ஜஸ்ட் வந்து பின்னு மட்டும் டக்குன்னு பின் எடுத்து அடிச்சிக்கலாம். அப்படி தான் இருக்குது. வெரி வெல் டிசைன்டு ஆக்சுவலாக. ஸோ மேலே அந்த இடத்துல அந்த சின்னதாக சிலிண்டர்கள் ஷேப் இருக்கு இல்லைங்க, கேப் மாதிரி, அங்கே தான் வந்து எப்படி சொல்கிறது, ஆளுங்க ஏறி நின்று அங்கே கன் வச்சு ஷூட் பண்ணுவாங்க. அதுக்கு பக்கத்தில் என்னால் க்ளோஸ் ரேஞ்சில் போக முடியல, அதுக்கு பக்கத்தில் சின்ன பாட்டில் மாதிரி ஒன்று தெரியுது, ஒரு சின்னதாக ஒரு இருக்கு இல்லைங்களா. அது என்னென்னா, அது வந்து ஹேண்ட் கிரைனேடு. ஆக்சுவலாக அது ஒரு ஹேண்ட் கிரைனேடு, டக்குன்னு கையால் எடுத்து வீசிடலாம். ஓகேங்களா. சின்ன சின்ன ஆக்சசரிஸ் அந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா கூட ஷவல் வச்சுருக்குறாங்க. அந்த 2 ஷவல் வச்சுருக்காங்க. டக்குன்னு மண் எடுத்து கொட்டி, பள்ளம் இருந்ததுன்னா அந்த இடத்துல மண் கொட்டி மூவ் பண்ணுறதுக்கு இந்த நேரத்தில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் பாஸ் ஆகுது. சாரி. ஸோ இன்னொரு பியூட்டிஃபுல் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
அந்த லைட் இருக்கு இல்லைங்களா, அதில் 2 லைட் இருக்குது. மேலே உள்ள லைட் எதுக்குன்னா சிக்னலிங் லைட். ஆக்சுவலாக எனிமியா நம்ம அலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள சிக்னலிங் லைட்டு மேலே உள்ள லைட்டு. ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் ரெட்டு இல்லை வேறு எதனா கலர் எல்லோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து சிக்னலிங் லைட்டு. கீழே உள்ளதான் வந்து இலுமினேஷனுக்கு உள்ள லைட்டு நைட் டைமில். இந்த ஹெட்டு வந்து பார்க்குறதுக்கு ஒரு இதாக இருக்குது. இங்கே வரும், இதுதான் தலைவன், இவங்க தான் டரட் ஹெட்டு. இந்த 2 ஹெட்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபிக்ஸ்டு ஹெட்டு. அந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா S100ம் SU100 ஃபிக்ஸ்டு ஹெட்டு, SU152 வந்து ஃபிக்ஸ்டு ஹெட்டு. இந்த மாடல் பாருங்கள் IS2. இது 1943 வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. 122mm புல்லட்டு. இது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்திருக்கும் அந்த காலத்தில். வை பிகாஸ் இந்த ஹெட் வந்து நம்ம டேங்க் பொசிஷன் வந்து ரொட்டேட் பண்ண வேண்டாம், பட் ஹெட்டு ரொட்டேட் ஆகும், கம்ப்ளீட்டாக ஹெட்டு ரொட்டேட் ஆகும். போர் பார்க்குறதுக்கு ஹெவியாக இருக்குது. ஆனால் என்னோட கண்ணுக்கு தெரியுது அந்த போர் கொஞ்சம் இருட்டில் இருக்கிறதுனால அதுவும் ஸ்பைரல் போர் தான். இது வந்து ஸ்பைரல் தான். இதோட ரேஞ்ச் என்னன்னு பார்ப்போம். 7.62 வாட். ஒரு நிமிஷம். இது 3762mm மிஷின் கன்ஸ். ஓகே இதில் வந்து 3 762mm கன்று வந்து 3 கன்று உள்ளே அசம்பிள் பண்ணியிருக்காங்க. மெயின் போர் பார்த்தீங்கன்னா 122mm கன்று வித் 28 ரவுண்ட்ஸ் ஆஃப் ஆமோ. 122 ஜஸ்ட் நல்ல பெரிய ஷெல்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். 122னா இந்த சைஸ் இப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் எனக்கு இப்போ பார்க்குறதுல அந்த கெனான்லேருந்து லான்ச்சர்லேருந்து வந்தால் இதில் தான் இந்த எப்படி சொல்கிறது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. 43 டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஜெர்மன் மேடு, கம்ப்ளீட் ஜெர்மன் மேடு. இதை 1945 டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1950s வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்டையராகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லவ்லி டரட் ஹெட். இது வந்து அந்த டேங்க் மாதிரி இல்லாமல் என்டையராக எனிமி அட்டாக் பண்ணுறதுக்கு டைரெக்டாக கம்ப்ளீட்டாக திருப்பாமல் ஜஸ்ட் இதை வந்து ஹெட் மட்டும் திருப்பி அட்டாக் பண்ணால் போதும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ட்ராக்ஷன் வந்து சேம் மாடல். ஆக்சுவலாக அந்த ட்ராக்ஷனும் இந்த ட்ராக்ஷனும் சேம் மாடல். எனக்கு தெரிஞ்சு அதே அந்த டேங்கோட ஷேசிஸில் ஹெட் வந்து டரட் ஹெட்டை வந்து ஆட் பண்ண மாதிரி தெரியுது. அந்த ஹெட்டை ஃபிக்ஸ்டு ஹெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டரட் ஹெட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வை பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுத்துக்கும் நான் பார்க்குற வரைக்கும் ப்ரப்பலிங் ஸ்பீட் எல்லாமே சேம் தான். அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் 40 km ஸ்பீடில் இப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து 30. ஏன்னா வாட் இஸ் திஸ்? இந்த லாங்குவேஜில் 40 km/h போட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 37 km/h போட்டிருக்கு. எனக்கு தெரியல. பட் எகைன் நீங்கள் வந்தீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜில் வந்தீங்கன்னா 37 km தான் போட்டிருக்காங்க. இந்த லாங்குவேஜில் எனக்கு ரியலி டோன்ட் நோ வாட் இட் இஸ். ஏன்னா டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. 3 லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. ஸோ இது ஜெர்மன் லாங்குவேஜ் அல்மாவும் இங்கிலீஷும் காமனாக இருக்குது. வெயிட் வந்து 46 டன்னு. கொஞ்சம் கஜாப்பாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. 46 டன்னு. நான் இப்போ டு டெல் யூ த வெயிட் ஆஃப் த செகண்ட் ஒன். சேம் 46 டன் தான். ரெண்டுமே 46 டன் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இதோட சேசிஸில் வந்து டரட் ஹெட் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. லவ்லியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் எத்தனை கன்ஸு வரும்னு தெரியல, பட் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக 3 கன்று வித் 28 ரவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து மெயின் லேம்ப்பு, இது வந்து சிக்னலிங் லேம்ப்பு. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இது மெயின் லேம்ப்பு, இது பக்கத்தில் வந்து சிக்னலிங் லேம்ப். அதில் வந்து மெயின் லேம்ப்பு சிக்னலிங் லேம்புக்கு மேலே கீழே வச்சுருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதோட பேக் சைடுக்கு நம்ம போவோம். அப்படியே டர்ன் பண்ணி வரேன். உள்ளே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. இந்த புல்லெலாம் நடக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. மிஸ்ஸி க்ளோஸ் ரேஞ்சில் போய் பார்க்கலாமா தெரியல. இது உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு பர்மிட் பண்ணுவாங்களான்னு தெரியல. இருந்தாலும் நமக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சேம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 டேங்க் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியும் வந்து மோஸ்ட்லி காமனாக தான் இருக்குது. அந்த தேர்டு ஒன் தான் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. ஸோ சேசஸ் ரெண்டுத்துக்கும் காமன் தான். சேசஸ்ஸு அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டு பாருங்கள், சேம் செயின் ஸ்ப்ராக்கெட்டு கூட சேம் தான். உள்ளே என்ட்ராகிறேன், ஒரு பயமாக தான் இருக்குது, பட் என்ட்ராகிறேன். செயின் ஸ்ப்ராக்கெட் ரெண்டுமே சேம் தான். ஸ்ப்ராக்கெட் சேமு, ரூலர்ஸ் சேமு, செயின் லிங்க்கு சேமு, எல்லாமே என்டையராக சேமாக தான் இருக்குது. 46 டன் கெப்பாசிட்டி. இது வந்து புல்லிங் ரோப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு டேங்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இந்த டேங்கை வச்சு எடுத்துகிட்டு வரதுக்கு புல்லிங் ரோப் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ரோப்பும் புல்லிங் ரோப்பு. ஸோ பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா செயின் ஆட் பண்ணியிருக்காங்க, எமர்ஜென்சிக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. 2 பக்கமும் இருக்கிறது ஃபியூல் டேங்க்ஸு சேம். அப்புறம் வாட் எல்ஸ் டு சே,
இதோட இது எக்ஸாஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் இந்த டேங்கோட எக்ஸாஸ்ட் பாயிண்ட் இது V2 என்ஜின் இருக்குன்னு நினைக்கிறேன், V12 என்ஜின் இருக்குன்னு நினைக்கிறேன். வை பிகாஸ் எனக்கு 2 எக்ஸாஸ்ட் நான் பார்க்குறேன், V12 என்ஜின் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் தான் 2 பக்கமும் தனித்தனியாக உங்களுக்கு வாட் இஸ் இட் டர்போ சார்ஜர் கொடுத்து 2 பக்கமும் தனி எக்ஸாஸ்ட் கொடுப்பாங்க, 2 டபுள் டர்போ சார்ஜர் டபுள் எக்ஸாஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இட் மைட் பி V12 என்ஜின். V16 கூட இருக்கலாம், 8 சிலிண்டர் ப்ளஸ் 8 சிலிண்டராக கூட இருக்கலாம். கம்ப்ளீட் டீட்டெயில் தெரில, பட் நான் இதை பற்றி டெஃபினட்டாக ஒன்ஸ் ரீச் ஹோம் நான் அதை ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ண தான் போகிறேன் டைம் இருக்கிறப்ப. ஸோ எக்ஸாக்ட்லி இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லான்ச்சருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ரொட்டேட் ஆகிற மாதிரி இல்லை. இன்றைக்கி இருக்கிற லான்ச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட் டு பேக் வந்து 360 ரவுண்டில் சுற்றி லான்ச் பண்ணுவாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டன் ஆங்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியும். அதில் இருக்கிறது மேனுவல் ஹேண்டில். ஆக்சுவலாக மேனுவல் ஹேண்டில் வச்சு சுற்றி ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 டிகிரிஸ் தான், அவ்வளோதான். 45 டிகிரி அதிகம், 30 டிகிரி திரும்பலாம் நினைக்கிறேன். வை பிகாஸ் இதில் அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா தேவையில்லை. ஏன்னா இது வந்து செயின் கிடையாது, இந்த வண்டியவே திருப்பிடலாம், வண்டியவே இமிடியேட்டாக திருப்பிடலாம். செயின் மாதிரி இல்லாமல் இதை வண்டியவே இமிடியேட்டாக திருப்பிடலாம். ஸோ எந்த கோஆர்டினேஷனுக்கு வேணுமோ அதுக்கு இமிடியேட்டாக திருப்பிடலாம். இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நத்திங், ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் மேனுவலாக ஷெல்லை லோட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைடு இருந்திருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லை லோட் பண்ணுறதுக்கு நிறைய ஷெல்லை லோட் பண்ணுறதுக்கு கைடு இருந்திருக்கும். அதில் அப்படி கிடையாது. அந்த கேனலில் பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ தனியாக அதுக்குன்னு ஒரு ட்ராலியில் கொண்டு வந்து அதில் எடுத்து லோட் பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணி வச்சுக்கலாம் கம்ப்ளீட்டாக. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 யூனிட் ஷெல்லை லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த 6-7 மிஷினும் எனக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அடுத்து நான் இன்னொரு டேங்க்கு, மெயின் டேங்க் ஆக்சுவலாக நான் காட்டுறேன். அதை வேறு இடத்துல லொக்கேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கார்டனிங் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இந்த புல்லிருந்து நம்ம இந்த இடத்துக்கு மாறி வந்துடலாம். அங்கே நடக்கிறது தப்பு, ஆக்சுவலாக அந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஒரு மெயின் டேங்க்கு அங்கே இந்த பக்கத்தில் நான் வரப்போ என்ட்ரி ஆகிறப்ப நான் பார்த்தேன். அழகான பார்க்கு. ஈவினிங் வந்தால் உட்காந்து நல்லா கதை பேசலாம். என் கூட வந்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்னாலஜி பற்றி பேசியே உங்கள் மண்டையை கரைச்சிருவேன். ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் உங்களுக்கு. வேர் இஸ் இட் மை லவ்லி பாய். வந்த உடனே பார்த்தேன் அது ஆக்சுவலாக அந்த டேங்க்கு அதோ இருக்குது. அது பார்க்குறப்ப நம்ம இந்தியன் மேக் மாதிரி இருந்தது. அதுவும் ஒரு டரட் ஹெட் டேங்க் தான். அது பார்க்குறதுக்கு நம்ம இந்தியன் மேக் மாதிரி இருந்தது. எதுக்காக சொல்கிறேன்னா, நான் பஞ்சாப் போயிருந்தப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெயிலியர் டேங்க் வந்து ஒரு மெமோரியலாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி டேங்க் தான் நியர்பை ஒரு 9 இயர்ஸ் 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபேஸ்புக் ஃபீடில் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோவை நான் வச்சுருப்பேன் டேங்க்.